சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அப்ப இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆயிரும். முகம் வந்து ரொம்ப சுருக்கமா ஆயிரும். நம்மள பார்க்கறதுக்கே வந்து ஏஜ்னிங் லுக் மாதிரி இருக்குங்க. இத அவாய்ட் பண்றது தான் நம்ம சன்ஸ்கிரீனே யூஸ் பண்றோம். ஆனா எல்லாரும் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு எது கரெக்ட்டான சன்ஸ்கிரீனோ அத யூஸ் பண்ற மறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு நெறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா எங்ககிட்ட வந்து இந்த சம்மர் டைம்ல வந்து சன்ஸ்கிரீன பத்தி நெறைய என்குயரீஸ் வந்தது. அதுலருந்து சில பாயிண்ட்ஸ் எடுத்து தான் நான் இந்த வீடியோல பேசுறேன். என்னென்ன மாதிரி என்குயரீஸ் வந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. நாங்க வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணலாமா? இதனால எங்களுக்கு பிம்பிள்ஸ் எதுவும் வராதா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆயிலி ஸ்கின்னா இருக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப க்ரீமா இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப க்ரீமியா இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஜெல் பேஸ்ல இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அப்போ அது யூஸ் பண்ணும்போது, அது வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆயிருங்க. இதனால நமக்கு வந்து பிம்பிள்ஸோ அந்த மாதிரி எதுவும் வர வாய்ப்பு இருக்காது. ஆயில் ஸ்கின்னா இருந்தாலும், ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இவங்க எல்லாருமே வந்து ஜெல் பேஸ்ல இருக்கக்கூடிய லைட் வெயிட் சன்ஸ்கிரீன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து வேற என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னா, சம்மர் டைம்ல மட்டும் தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா? நல்ல வின்டர் சீசன்ல அல்லது வந்து மழை காலத்துல எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்லா? அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா வந்து எல்லா டைம்லயுமே வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுங்க. இந்த டைம்ல அதாவது சம்மர்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த யுவி ரேஸ் வந்து ஜாஸ்தியா வரும். அதுலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம சன்ஸ்கிரீனே யூஸ் பண்றோம். மழை காலத்துல வந்து கிளவுடியா இருந்தாலுமே யுவி ரேஸ் வந்து வருங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து நம்ம மழை காலத்துலயும் சரி, வின்டர் சீசன்லயும் சரி, கண்டிப்பா வந்து நம்ம சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்தது கேட்டிருந்தாங்க வந்து, நாங்க வெளிய போனா மட்டும் தானே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். நாங்க தான் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அதுக்கு அப்ப எதுக்கு நாங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலுமே சன்லைட்டோட எக்ஸ்போஷர் இருக்குங்க. ஸோ அதனால கண்டிப்பாட்டு வந்து நம்ம வீட்ல இருந்தாலுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அது ரொம்பவே பெட்டருங்க. சன்ஸ்கிரீன்ல வந்து இதுதான் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எங்க ஸ்கின்னுக்கு வந்து எப்படி செட் ஆகும்? அதனால நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அத வந்து நம்ம தாங்க பார்த்து செலக்ட் பண்ணணும். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரியான சன்ஸ்கிரீன நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வெயில் டைம பொறுத்தளவுக்கு நல்ல ஜெல் பேஸ்ட் யூஸ் பண்ணா தான் அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகும். இப்ப நெறைய சன்ஸ்கிரீன்ல வந்து ஆலோவேரா ஜெல்லு, ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட், குங்குமாதி ஆயில் இந்த மாதிரி வச்சு நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் மட்டுமே வச்சு ரெடி பண்ணக்கூடிய சன்ஸ்கிரீனும் இருக்குங்க. அத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அதோட இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்ணும்போது, அது வந்து உங்களுக்கு நல்ல பெட்டரா இருக்கும். இதே மாதிரி நெறைய டவுட்ஸ் வந்து சன்ஸ்கிரீன பத்தி கேட்டிருக்காங்கங்க. அத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.